பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய 7 காவல்துறையினர் தாக்கியதில் தான் ஷாமில் அகமது உயிரிழந்தார் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வந்தாராங்க. இந்த நிலையில காவல் ஆய்வாளர் மார்டின், பிரேம்ராஜ் மற்றும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 7 காவலர்கள் மீது தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஆம்பூரில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி இரவு ஆம்பத்தூர் சென்னையின் தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு ஷாமில் அகமது மரணத்திற்கு காரணமான போலீசாரை கைது செய்து பணியிடம் நீக்க செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பெரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில பஸ்கள், லாரிகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கல்வீசி தாக்கினார்கள். இதில் பஸ்ஸில் பயணம் செய்த பொதுமக்கள் பலர் காயமடைந்தார்கள். மேலும் லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு டிரைவர்கள் தாக்கப்பட்டார்கள். மேலும் இந்த நிலையில ஆம்பூர் பகுதிகளில் அப்போது பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறை கண்காணிப்பாளரும் தாக்கப்பட்டால் உடனடியாக அவர் அந்த காவலர்கள் தடியடி நடத்தியது. இதில் இந்த போராட்டம் பெரிய கலவரமாக மாறப்பட்டது. இந்த கலவரத்தில் அதாவது ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி வெட்டினாங்க. இதில் பெண் போலீஸ் உட்பட சுமார் 15 பெண் போலீஸ் உட்பட சுமார் 91 பேர் காயமடைந்தாங்க. இதுல வேலூர் மற்றும் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. மேலூர் ஆம்பூர் கலவரத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பஸ்கள், லாரிகள், 7 போலீஸ் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 மோட்டார் சைக்கிள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அதாவது 7 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் நள்ளிரவு 1 மணி வரையில இந்த போராட்டமானது நீடித்த நிலையில இது சம்பந்தமாக அதாவது 191 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து பல்வேறு இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல கடந்த 10 ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்டாங்க. இன்றைக்கு எந்த தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கறாங்க. இதில் அதாவது பல்வேறு வழக்குகள், அதாவது பஸ் நொறுக்கியது, காவலர்கள் தாக்கியது, காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கியது போன்ற 7 கட்டங்களாக இந்த வழக்குகள் 191 மீது பதியப்பட்டு இதில் 6 வழக்குகளில் இவர்கள் அத்தனை பேரும் சுமார் அதாவது இறந்தவர் 2 பேர் உட்பட 161 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வழக்கு விட்டு தற்போது நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பினை வாசிக்க உள்ளார்கள். தற்சமயம் 191 நபரில் இறந்தவர் உட்பட 161 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது.